நமக்கு நல்ல திசையான்னு கணக்கெடுக்க தெரியணும் அப்படின்னா முதல்ல ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி. வர்றேன், அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. லக்னத்துல ராகு இருக்குன்னா சொல்றத கேளுங்க. லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி செவ்வாயும் ராகு உட்கார்ந்த நட்சத்திர அதிபதி. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப மேஷத்துல ராகு இருக்கு, லக்னத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரணி நட்சத்திரத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஆரட்டா போக கூடாது. செவ்வாயும் சுக்கிரனும் ஆரட்டா போயிட்டா பாயிண்ட் ராகு திசை வேஸ்ட். புரியுதுங்களா? அடுத்தது இந்த ராகுங்கிற விஷயத்தையே நீங்க விட்டுறலாம், அது தேவையே இல்லை. ராகு அமர்ந்த வீட்டு அதிபதியும் நட்சத்திராதிபதியும் செவ்வாயும் சுக்கிரனும் தான் மெயினா ராகு திசை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அதற்கு திருமணத்தில் இருக்கிற கிரகங்களும் வேலை செய்யும். அப்ப அந்த காரகங்கள் ரீதியாக அந்த பாவங்கள் ரீதியாக அவனுக்கு கொடுக்கறதா. இப்ப 6-8ன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயும் சுக்கிரனும் ஆரட்டா போயிட்டாங்க. லக்னத்துக்கு ராகுக்கு ஆரட்டா இருந்தாலும் சரி, செவ்வாய் சுக்கிரனே ஆரட்டா போறது இன்னும் ரிஸ்க். 6க்கு என்ன பலன், 8க்கு என்ன பலன்னு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க கேது வச்சு பேசலாம். கேதுவுக்கும் இதே ரூல் தான். 2ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் லக்னத்தை சொன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது, அதாவது அந்த 2ஆம் அதிபதி அந்த உட்கார்ந்த நட்சத்திர அதிபதி 6-8ல போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது அப்படிங்கிறது ஃபேமிலி மேல பற்று இருக்காது. ஃபேமிலியில நல்ல பிள்ளை ஆகவே முடியாது, காசு பணம் சேராது. இன்னும் இந்த கேதுக்கு இப்போ நீங்க பெண்கள் அப்படின்னா, இப்போ எங்க வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கிற பெண்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஈஸியா முகத்துல வந்து இந்த மங்கு பருவு இதெல்லாம் ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். 2ல இருக்கிற கேது ஒண்ணுமே பண்ண முடியாது. வருண்டி கவலையை பொறுத்து வரும். இதுவே பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் அங்கதான் நுணுக்கமே இருக்கு. எல்லா கேதுவும் கெடுக்காது. அந்த 2ல இருக்கிற கேது பாசிட்டிவா அந்த வீட்டதிபதி அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேவரா 1-5-9 4-7-10, இன்னும் சொல்லப்போனா 3-7-11, இன்னும் அந்த வீட்டதிபதி உச்சம், கேது உட்கார்ந்த வீட்டதிபதி உச்சம் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா காசு மற்றவனுக்கு அந்த 2ஆம் அதிபதி தானே சொன்னான். 2ஆம் அதிபதியெல்லாம் உச்சம் கேதுக்கு ஃபேவரா இருக்குன்னா வட்டிக்கு கொடுக்குற அம்சத்தையெல்லாம் கொடுக்கும். ஆனா நெகட்டிவ் ஆகும்போது வட்டி கட்டிகிட்டே இருக்கிற அம்சத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை பாதிக்கிறதும் குடும்பத்து மேல பற்று இல்லாததும் மாற்றவே முடியாது. ஒண்ணு இல்லை, இப்ப 4ல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ல கேது இருக்குது அப்படின்னா இந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த வீடு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க